A is to B. இது வந்து பார்த்தீங்கன்னா 3:5 அப்படின்னு கொடுத்துருக்கான் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா B is to C. அதாவது நம்ம செகண்ட் என்ன எடுக்கிறோமோ, அதாவது முடிவு என்ன இருக்கோ அதுதான் தொடக்கமாக அமையணும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட், இதை தெரிஞ்சுக்கங்க. 4:7 ரைட்டுங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏ எடுத்துக்கிட்டா ஏக்கு நேராக இருக்கிற நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஏ இங்கே மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுக்கு நேராக இருக்கிற பிஏ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும் ரைட்டுங்களா. இதை நம்ம A:B:C அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரைட்டுங்களா. ஏக்கு நேராக 3, 3க்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. 3 12ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பி வந்து கிராஸ்ல இருக்கு. அதனால கிராஸ்ல இருக்கிற நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும் ரைட்டுங்களா. 5 20 சி வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. அப்போ இதுக்கு நேராக இருக்கிற நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 7 35. ஸோ இதுக்கான ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 12:20:35 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இரு எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 420 எனில் அந்த எண்களில் பெரிய எண் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ பாருங்க 3:4 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல பெரிய எண் வந்து பார்த்தோன்னா 4 தான். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? 4ஆல டிவைட் ஆகக்கூடியது தான் இருக்கும் ரைட்டுங்களா. இப்போ கூடுதல் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த ரெண்டு ரேஷியோவையும் கூட்டிக்குங்க, வித்தியாசம்னு கேட்டா கழிச்சுக்குங்க ரைட்டுங்களா. கூடுதல் பாருங்க 7, அந்த 7 தான் வந்து பாத்தீங்கன்னா 420 ரைட்டுங்களா. இப்போ இதை அடிங்க, ஒரு பங்குன்றது எவ்வளவு பாருங்க 6:42 ரைட்டுங்களா. ஒரு பங்குன்றது வந்து பாத்தீங்கன்னா 60. பெரிய எண் வந்து பாத்தீங்கன்னா 4 ரேஷியோ, அப்ப 4 ரைட்டுங்களா. 4/24 இந்த 0 எடுத்துக்கிறேன். அப்ப அந்த எண் வந்து பாத்தீங்கன்னா பெரிய எண் வந்து பாத்தீங்கன்னா 240 ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2A is equal to 3B is equal to 4C எனில் A:B:C இன் விகிதத்தை காண்கன்னு சொல்லிட்டு SSC CHSL 2022 கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறைத்தல் முறை அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்ல ஒரு டைப் இருக்கு ரைட்டுங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஹைட் அண்ட் மல்டிப்ளை மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்ல வரான்? ஹைட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணு, ஒன்னு மறைச்சிக்க மற்ற ரெண்டுத்தையும் பிரிக்கிக்க அப்படின்னு சொல்றான். இப்போ நான் வந்து ஏவை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா ரிமைனிங் என்ன இருக்கு? 3 4 தான் இருக்கு ரைட்டுங்களா. அப்ப A is equal to 3 × 4 எனக்கு 12. அடுத்து வந்து B வேணும் ரைட்டா. B ஹைட் பண்ணலாமா? B மறைச்சிட்டோம்னா நமக்கு ரிமைனிங் இருக்குது 4 × 2 4 2 8. அடுத்து நமக்கு C வேணும். C மறைச்சிக்கிட்டோம்னா மிச்ச ரிமைனிங் இருக்குது 3 × 2 3 2 6 ரைட்டுங்களா. அவன் என்ன கேட்கறான்? A:B:C என்னன்னு கேட்கறான். A:B:C என்னன்னு கேட்கறான் ரைட்டுங்களா. A வந்து 12, B வந்து பாத்தீங்கன்னா 8, C வந்து 6 ரைட்டுங்களா. இது மேலும் சுருக்கலாம் நீங்க. 3 2 6 4 2 8 6 2 12. அப்ப 6:4:3 அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். X:y is equal to 5:2 எனில் 8x plus 9y is equal to 8x plus 2y மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு RRB குரூப் டி 2022 வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இது நேரடியா x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எப்படின்னா x/y is equal to 5/2 அப்படின்னா x ஓட வேல்யூ வந்து 5 தான், y ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 தான். இது டைரக்டா வந்து நீங்க क्वेश्चनல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். இப்போ 8x சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. 8 x ஓட வேல்யூ 5 அப்படின்னா 8 5 40 எனக்கு கிடைக்கும் ரைட்டுங்களா. எனக்கு 14 கிடைக்கும். பிளஸ் 9y, y ஓட வேல்யூ வந்து 2 2 9 18 ரைட்டுங்களா. இஸ் ஈக்குவல் டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 8 × x, x ஓட வேல்யூ 5 8 5 40 பிளஸ் y ஓட வேல்யூ வந்து பார்த்தா 2 2 2 4 ரைட்டுங்களா. இப்போ பாருங்க டைரக்டா அடிக்கலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கூட்டிக்கிறேன். 40 + 18 எனக்கு 58ன்னு கிடைக்கும் ரைட்டுங்களா. 40 கூட 4 வந்து 44. இது ஃபர்தரா 2ஆல சுருக்குனா எனக்கு 29ன்னு கிடைக்கும். இது 2 2 4 2 2 4 ரைட்டுங்களா. 29ன்றது ஒரு பிரைம் நம்பர். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இது சுருக்க முடியாது. அதனால 29:22 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A:B வந்து பாத்தீங்கன்னா 2:3, B:C வந்து 5:8. இந்த மூன்று எண்களின் கூடுதல் வந்து 98 எனில் இரண்டாம் எண் அதாவது B எது அப்படின்னு சொல்லிட்டு SSC MTS 2023 கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. நம்ம வழக்கம் போல எழுதுவோம். A:B அப்படி என்ன கொடுத்துருக்கான்? 2:3. எங்க முடிஞ்சிருக்கோ அதே இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ரைட்டுங்களா. அது வந்து B:C அப்படியே கொடுத்துருக்கான் கரெக்டா. என்ன கொடுத்துருக்கான்? 5:8. இப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு நான் சொல்றேன் பாருங்க. A:B:C அதாவது ஏ இருக்கிற நம்பரை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அதுக்கு நேரா இருக்கிற நம்பரை வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க ரைட்டா. ஏ இங்க இருக்கு, இதுக்கு நேரா இருக்கிற நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணுவேன் ரைட்டுங்களா. அப்போ 2க்கு நேரா 5 இருக்கு, 2 5 10 நான் எழுதிக்கிறேன் ரைட்டுங்களா. பி வந்து கிராஸ்ல இருக்கிறதுனால கிராஸ்ல இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்றேன் 3 5 15 ரைட்டுங்களா. அது சி வந்து பாத்தீங்கன்னா இங்க மட்டும் தான் இருக்கு. அப்போ இதுக்கு நேரா இருக்கிற நம்பர் ரைட்டா 3 8 24 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. இப்போ
இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கான், 98 கிடைக்குதுன்னு சொல்றான். இந்த 3 ரேஷியோ ரைட்டுங்களா. பாருங்க, 24 ஒரு 15 ஒரு 10 எனக்கு என்னங்க கிடைக்குது, 49ன்னு கிடைக்கும் ரைட்டுங்களா. அந்த 49 ரைட்டுங்களா 98 பங்குக்கு சமம். அப்போ ஒரு பங்குன்றது எவ்வளவு அப்படின்னா 2 தான் ரைட்டுங்களா. இப்போ நமக்கு பி தான் கேட்டிருக்கான். நீங்க பாருங்க, இந்த ரேஷியோல பி கொடுத்துருக்கான், என்ன கொடுத்துருக்கான், 3 கொடுத்துருக்கான், 5 கொடுத்துருக்கான். இதை எடுக்கக்கூடாது ரைட்டுங்களா. நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரேஷியோல வர்றது தான் பி ரைட்டுங்களா. அப்போ 15 × 2 இஸ் ஈக்குவல் டு 30ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதில் உள்ள நீலம் மற்றும் சிவப்பு பந்துகளின் விகிதம் ரைட்டுங்களா. நான் நீலம் சிவப்பு ரெண்டு பந்துகளுடைய விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 4:5. மொத்த பந்துகளின் எண்ணிக்கை 81 எனில், அதாவது இந்த ரெண்டு மொத்த பங்குகள்னா இந்த ரெண்டு ரேஷியோ ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், 9ன்னு கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 81க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. சிவப்பு பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறான் ரைட்டுங்களா. சிவப்புனா அந்த 5 பங்கு. அதாவது அப்போ கொடுக்கப்பட்ட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 5ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரா தான் இருக்கும் ரைட்டுங்களா. இன்கேஸ் டிவைட் ஆகாத நம்பர் இருந்தா நீங்க எலிமினேஷன் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. இப்போ 9 9 9 81 ரைட்டுங்களா. அப்போ ஒரு பங்குன்றது 9னா 5 பங்குன்றது எவ்வளவுங்க, 9 × 5 45ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இரு எண்களின் விகிதம் 7:9. ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 12ஐ கழித்தால் புதிய விகிதம் 3:5 ஆகிறது எனில் அந்த எண்ணின் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு SSC CPO 2022ல கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, 7:9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கு ரைட்டுங்களா. இந்த ரேஷியோல அவன் என்ன பண்ணிருக்கான்னா 12 வந்து கழிச்சிருக்கான். 12 கழிச்ச அப்புறம் தான் அது 3:5 மாறி இருக்கு. அப்போ 7:9 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டோம்னா 3:5 அது எப்ப மாறிச்சு, 12 கழிச்ச அப்புறம் மாறி இருக்கு. இந்த நம்பர்ல இருந்து 12 கழிச்சிருக்கான். ஆக்சுவலி இது ஒரு ரேஷியோ ரைட்டுங்களா. ஒரு நம்பர் இருந்திருக்கும், அதுல இருந்து கழிச்சிருக்கான். அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. இது ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் தான் அவன் கழிச்ச வேல்யூக்கு ஈக்குவல் ரைட்டுங்களா. பாருங்க, 2 இருக்கு, 3 மைனஸ் 5 நமக்கு என்ன கிடைக்கும், டிஃபரன்ஸ் வந்து 2 கிடைக்கும். அப்பனா இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் தான் அவன் கொடுத்துருக்கிற கழிச்ச வேல்யூ ரைட்டா. 7ல 3 போச்சுன்னா எனக்கு 4. அப்ப அந்த 4 பங்குன்றது தான் எனக்கு 12. ஒரு நாள் 4 3 நாள் 12 ரைட்டுங்களா. இப்போ இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நான் மல்டிப்ளை பண்றேன், பண்ணனா என்ன கிடைக்கும், எனக்கு 6ன்னு கிடைக்கும். ஸோ 6 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A B C ஆகிய எண்கள் ரைட்டுங்களா, 3 எண்கள் கொடுத்துக்கிறான், அது ரேஷியோல கொடுத்துருக்கான் என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் சராசரி 600 எனில் அந்த எண்களில் பெரிய எண் எதுன்னு சொல்லிட்டு NTPC 22 கேட்டிருக்கான் ரைட்டுங்களா. ஸோ ஆவரேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா 600, 3 எண்களுடைய ஆவரேஜ். அப்பனா 3ஆல பெருக்குனா அந்த மொத்த எண்களுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3018 1800ன்னு கிடைக்கும் ரைட்டுங்களா. இந்த 1800 ரைட்டுங்களா, மொத்த ரேஷியோ என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, 1:2:3 ரைட்டுங்களா, 6 ரேஷியோ. அப்போ 6ன்றது தான் 1800 அப்படின்னா ஒரு ரேஷியோ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3018 300. கேள்வி என்ன, பெரிய எண் எது, அப்ப பெரிய எண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 தான் கொடுத்துருக்கான். இன்ட்டு 3ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 900ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸ் மற்றும் ஒய்யின் இடை விகித சமன், அதாவது மீன் ப்ரொபோஷனல் வந்து பாத்தீங்கன்னா 12ன்னு சொல்லியிருக்கான். எக்ஸ் மற்றும் ஒய்யின் மூன்றாவது விகித சமம் தேர்ட் ப்ரொபோஷனல் 96 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு SSC CGL 2022ல வந்து கேட்டிருக்கான் ரைட்டுங்களா. சோ இந்த மீன் ப்ரொபோஷனல் இடை விகித சமம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்காக ஃபார்முலா இருக்குங்க, √(xy) அப்படின்னு சொல்லி ஃபார்முலா இருக்கு ரைட்டுங்களா. தேர்ட் ப்ரொபோஷனல், அதாவது மூன்றாவது விகித சமம் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது மூன்றாவது விகித சமம் அப்படின்னு சொன்னா ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா y²/xன்றது தான் ஃபார்முலா. நம்ம டைரக்டா இதுல அப்ளை பண்ணா மட்டுமே போதுமானது ரைட்டுங்களா. இப்போ மீன் ப்ரொபோஷனல் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறேன், √(xy) இது என்ன சொல்லியிருக்காங்க, 12ன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. இந்த ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு எந்த பக்கம் கொண்டு போனா ஸ்கொயரா மாறிடும். அதாவது xy = 12 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும், 144ன்னு கிடைக்கும். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒய்யை வந்து பார்த்தீங்கன்னா டிவைட்ல கொண்டு போயிடலாம். ஸோ 144 ÷ y அப்படின்னு நான் எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது மூன்றாவது விகித சமம் என்ன கேட்டிருக்கான், y²/x = 96ன்னு சொல்லியிருக்கான் ரைட்டுங்களா. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. இப்போ y² = 96x வருமா, நமக்கு ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ வந்து தெரியும், 144/y ரைட்டுங்களா. அப்போ 96 × 144 / என்ன கொடுத்துருக்கான், y அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான், is equal to y².
ரைட்டுங்களா? இப்போ இந்த ஒய்யை வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஒய் கியூப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்போ 96 இன்ட்டு 144. இதை பாருங்க எப்படி பிரிக்கிறேன். 96 24 இன்ட்டு 4 பிரிக்கிறேன் இன்ட்டு 144 24 இன்ட்டு 6 பிரிக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ பாருங்க 24 2 24 4 24. ரைட்டுங்களா? அப்போ 24 இன்ட்டு 3 24 என்ன வருது? 24 இன்ட்டு 24 நான் எப்படி எழுதலாம்னா 24 கியூப்னு எழுதலாம். அப்போ y கியூப் இஸ் ஈக்குவல் டு 24 கியூப். ரைட்டுங்களா? கியூபை நான் கேன்சல் பண்ணா எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 24ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஒய்யோட வேல்யூ எடுத்து போயிட்டு நம்ம எங்க சப்ஸ்டிட் பண்றோம்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா? எக்ஸோட வேல்யூ 144 டிவைட் பை ஒய் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டுங்களா? அங்க சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ 24ஆல சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 6. ஸோ இதான் ஆன்சர். நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா அவன் விரயம் பண்ண போறான்னு அர்த்தம். ரைட்டுங்களா? நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வழியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணணும். இப்போ எந்த நம்பர் 144 வகுக்குதோ அந்த நம்பர் தான் ஆன்சரா வரும். ஸோ இதுதான் ஆன்சர். நீங்க ஆப்ஷன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இரு எண்களின் விகிதம் 5:4. முதல் எண்ணின் 40% என்பது 12 எனில் இரண்டாவது எண்ணின் 50%, அதாவது இரண்டாவது எண்ணில் பாதி எவ்வளவுன்னு கேட்கிறான். MTS 22ல வந்து கேட்டு. இப்போ 40% வந்து பாத்தீங்கன்னா 12. ரைட்டுங்களா? 40%ன்றது 12ன்னு சொல்லியிருக்கான். இப்போ இதை 4 அடிக்கிறோம் பாருங்க. 3 நாள் 12, 1 நாள் 4. அப்போ 10%ன்றது 3 தான். 100%ன்றது என்ன வரும்? 30 தான் வரும். ரைட்டுங்களா? 5 பங்கு, அந்த 5 பங்கு தான் 30னா அப்போ ஒரு பங்கு, ஒரு ரேஷியோன்றது என்ன வரும்? 6 தான் வரும். ரைட்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எண் வந்து பாத்தீங்கன்னா 5R 30, ரெண்டாவது எண் வந்து பாத்தீங்கன்னா 4R 24. ரைட்டுங்களா? ரெண்டாவது எண்ணில் 50%, பாதி கேட்கறான். அப்போ 12 தான் இதுக்கான ஆன்சர். ரைட்டுங்களா? Indus classes.